அக்னி வெயில் தொடங்குவதற்கு முன்பே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வெயிலின் அளவு அதிகரித்து காணப்படுகிறது. மக்கள் வெப்பத்தால் அவதியடைந்து வரும் நிலையில் இதன் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகள் என்ன, கோடை காலத்தில் எந்த உணவுகளை உட்கொள்ளலாம் போன்ற நமது செய்தியாளர் லாவண்யாவின் கேள்விகளுக்கு விளக்கமளிக்கிறார் மருத்துவர் ஜெயஸ்ரீ. வணக்கம். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் கோடை காலத்தினுடைய அந்த வெப்பம் என்பது தகித்து கொண்டிருக்கிறது. கோடை காலத்தினுடைய வெப்பத்திலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது, அதே போல பொதுமக்களுக்கு ஏற்படும் ஹீட் ஸ்ட்ரோக்குகளிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை பற்றி பல்வேறு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஜெயஸ்ரீ. வணக்கம் மேடம். இப்போ பொதுமக்களுக்கு இந்த வெப்பத்தின் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் வருது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம், அதுலேயும் ரொம்ப குழந்தைகள் முதியவர்கள்லாம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு வழிமுறைகள் சொல்லுங்கள் மேம். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில், அதுவும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஹீட் ரொம்பவே குயிக்காகவே அதிகமாகிடுச்சு. ஸோ முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஹீட் ஸ்ட்ரோக்னால் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நார்மலாக நம்ம உடம்பினுடைய வெப்பநிலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 98.4 ஃபாரன்ஹீட்டு, அப்படி இல்லைனா 36 to 37 சென்டிகிரேட் இது செல்சியஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுலேருந்து நம்மளுடைய வெப்பநிலை ஒரு 4 degrees அதிகமாகுது அப்படின்னா அதை நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். பட் நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே ஃபுல்லாக அந்த ஹெவி ஹீட் ஸ்ட்ரோக் வரணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த ஆரம்ப கட்டங்கள்லேயே காமிக்கும் போதே நமக்கு அது மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப காமன். பர்டிகுலர்லி நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் குயிக்காக இந்த ஹீட் அஃபெக்ட் ஆயிரும். ஏன்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹீட் பாடி குயிக்காக ஹீட் ஆகிடும். வியர்வை சுரப்பிகள்லாம் அந்த அளவுக்கு குயிக்காக அந்த ஹீட்டை சரி பண்ணாது. ஏன்னா அந்த வியர்வை சுரப்பிகள் தான் நம்ம பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா சில சமயம் அவங்களுக்கு தாகமே தெரியாது. ரொம்ப அதிகமான அந்த டீஹைட்ரேஷன் போகும்போது தான் அவங்க தாகமே சொல்லுவாங்க. அதோட பிபி, சுகர் டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுக்கிறாங்கன்னா குயிக்காகவே அவங்களுக்கு இந்த ஹீட்டுனால பாதிப்புகள் அதிகமாகலாம். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்கினுடைய ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அதிகமான தாகம் இருக்கும். ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரை ஆகிருக்கும். லிப்ஸு, நாக்கு, உதடெல்லாம் அப்படியே வறண்டு போயிருக்கதை நம்மளே பார்க்கலாம். தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக என்ன எங்கே இருக்கோம் என்னன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக பேசுகிறது, இல்லை பேசும் வார்த்தைகளில் குளறி பேசுகிறது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்கும். இந்த கட்டத்தில் நம்ம அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலை, அவங்க கவனிக்கப்படலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன போகும்னா ஃபிட்ஸு, வலிப்பு மாதிரி அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கினுடைய படிப்படியாக அடுத்தடுத்த நிலைகளில். ஸோ யாருக்காவது நம்ம ரோட்டில் போகும்போதோ இல்லை எங்கேயுமே இந்த மாதிரி ஒருத்தர் தடுமாறுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக அவங்கள ஒரு நிழல் இருக்க இடத்துக்கு அவங்கள மாற்றிட்டு, வாமிட்டிங் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி ஏதாவது கொடுக்கலாம். கொடுத்தாலே கொஞ்சம் நல்லாயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ ரத்தம், எந்த அளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது, எவ்வளோ டீஹைட்ரேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரிப்ஸ் அது மாதிரி போடுறப்பயே மோஸ்ட்லி நல்லாயிடுவாங்க. பட் ரொம்ப ஹீட்டு அதிகமாகிடுச்சு, ஃபிட்ஸ் வர அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு சில சமயம் பிரெயினில், ஹார்ட்டில், கிட்னியில் ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ நமக்கே எல்லாருக்குமே தெரியும், இப்போ இந்த ஹீட் சம்மரில் நம்ம நார்மலாகவே நுங்கு, இளநீர், தர்பூசணி இதெல்லாம் காமனாகவே நம்ம நிறைய எடுப்போம். மோர் நிறைய எடுப்போம். ஸோ இந்த மாதிரி உடம்புக்கு நம்ம நீர்ச்சத்து கொடுக்கக்கூடியது, குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி அதிகமாக சேர்த்துக்கங்க. அதை தவிர தண்ணி அதிகமாக கொடுங்க. அது நம்ம இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அந்த திருநீற்று பச்சிலையுடைய அந்த சீட்ஸு, அதை நீங்கள் லெமன் ஜூஸ்லையோ இல்லை எந்த ஜூஸு, சாலட் எதில் போட்டு குடித்தாலுமே கொஞ்சம் நமக்கு பாடி ஹீட் குறையும். ஹீட் ஸ்ட்ரோக் மற்றும் கோடைக்கால வெப்பத்திலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய பல்வேறு வழிகளை மருத்துவர் ஜெயஸ்ரீ நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனியலுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.